நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்று கொள்கிறோம். அண்மையிலும் தொன்மையிலும் உள்ள யாவரையும் இந்த நாளிலே எங்கள் மீட்பரும் இரட்சருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை கூறி உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காலை நேரம் கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய துதி பாடலை பாடி அவருடைய அருள் வார்த்தைகளை கற்று இப்படியாய் நாம் பக்தியின் மேல் பக்தி அடைய, கிருபையின் மேல் கிருபை அடைய, வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் கிடைக்க கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் அருள் புரிவாராக. நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஜனங்களே, உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இப்பொழுது நல்ல நேரம், நல்ல காலம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்றபடி அவருடைய சத்தத்தை கேட்கிறவன் பிதாவின் சத்தத்தை கேட்கிறான். என்றபடியாய் நாம் இந்த நாளிலும் நற்கிரியை செய்யத்தக்கதாக ஏவிப்பட்டு ஒருவருக்கு ஒரு நற்கிரிகளை செய்வோம், ஆண்டவரை துதிப்போம், போற்றுவோம். எனவே நாம் ஜெபத்தோடு கூட பிரார்த்தனையோடு கூட இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போமாக. எனவே தூரத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்களும் கூட கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய சிங்காரத்து முன்பாக நான் நிற்கிறேன் என்ற எண்ணத்தோடு முடியுமானால் எழுந்து நின்று நாம் கர்த்தரை பயபக்தியாய் தொழுது கொள்வோம். ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை நாம் சில வசனங்களை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதிகாரம் 49வது அதிகாரம், சாப்டர் 49 from 7 until 16, 7ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் மனக்கண்ணினாலே வாசியுங்கள். உங்கள் கண்களினாலே பாருங்கள், ஆனால் மனக்கண்ணினாலே நீங்கள் வாசிக்கலாம். அதாவது 7லிருந்து 16. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தம் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாலாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதில்லை, தாகமாயிருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குறர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றெடுத்து கொண்டு போய் விடுவார். என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனிம் தேசத்தில் இருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமேன். இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை குறித்து, அவருக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் அந்த பகுதியிலே உண்டு.
அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் உள்ள ஆசீர்வாதத்தையும் அங்கே நாங்கள் வாசித்தோம். பிதாவே, இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். மீண்டுமான ஒரு வாரத்தை எங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறீர் ஐயா. இந்த வாரத்திலும் நீங்கள் கட்டளையிட்டதை நாங்கள் செய்ய, அதை நாங்கள் உத்தமமாய் அதை செய்ய எங்கள் ஆவியை ஏவி அருளும். சென்ற வாரங்களிலே எங்களுக்கு கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையானவர்களை சந்தித்து உணவு, உடை, வீடு, இன்னும் மனமகிழ்ச்சிக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்ததுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் அழியாமல் நிர்மூலமாகாமல் இருப்பதே உங்களுடைய பெரிதான இரக்கத்தினால் தான் பிதாவே. நீர் எங்களுடைய பாவங்களை எண்ணப்போனால் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் அதை பார்க்காதபடிக்கு உங்களுடைய இரக்கத்தை பார்த்து எங்கள் பாவங்களிலும் பார்க்க உங்களுடைய அன்பு பெரியதாண்டவர். இப்படியா எங்களை மன்னித்து உடைய இரக்கத்தினாலே சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ரட்சிப்புக்காக நன்றி கூறுகிறோம். அந்த ரட்சிப்பின் நிமித்தமாக உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவராயிருந்து எங்களை கூட்டு சேர்த்தவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையை உமக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் பாடல் துளி, எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய ஜபங்கள், போற்றுதல் எல்லாம் சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. சகல நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்து உமக்கு பிரியமாய் ஆக்கிக் கொள்வீராக. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமக்கு ஒருவருக்கே உடைய நாமத்துக்கே மகிமை வரப்படணும் ஆண்டவர். உடைய நாமத்து மகிமைக்காக எடுக்கப்படுகிற இந்த ஜபத்தையும் இந்த ஆராதனையும் அங்கீகரித்துக் கொள்ளும். எங்கெல்லாம் பிள்ளைகள் தன்மையாகவும் குடும்பமாகவும் வீடுகளிலும் ஆண்டவர் இடங்களிலும் ஆராதிக்கிறார்களோ அந்த ஆராதனை அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். வியாதியை போக்கும், அவருடைய கடன்கள் தீரட்டும் அப்பா, அவருடைய கஷ்டங்கள் தீரட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், பரிசுத்த ஆவியினுடைய மகிழ்ச்சியும் நிறைவும் அவர்களுக்கு வரட்டும் ஆண்டவர். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய குறைவுகள் நிறைவாகட்டும் அப்பா. அவருடைய ஜெபங்களை கேட்டருள்வீராக, கண்ணீர் யாவும் துடைப்பீராக கர்த்தாவே. இதோ இந்த நாள் யாவருக்குமாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்வா என்றபடி, உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்திலும் இல்லை பரலோகத்திலும் உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு என்று சங்கீதக்காரன் கேட்டது போல் அந்த பாடலை நாம் பாடுவோம் எல்லாருமாய் சேர்ந்து. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் இயேசையா. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. அந்த பாட்டு இல்லையா? பாட்டை எழுதி கொடுத்துறேன் தானே, அது உண்மை இல்லாமல் அந்த பாட்டு முதல்ல எடுங்க. முதலாவது படிப்போம். வாங்க 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 வாங்க. இல்லை இல்லை, இது ஓடி திரியவனம் சைக்கிள் 666 திரியவனம் பாட்டு குழப்பம் படினோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு,
யாருண்டு போனிருங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் இன்பத்திலும் நீரே, எவ்வளையும் ஐயா நீதானே, எவ்வளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஸ்நேகமும் நீரே, ஆசையும் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீர்தானே, என்னாலுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல். அடுத்த முறையாவது நல்ல வடிவா நீட்டா பாடி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறபடியினால இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் ஃபியர் துடினோம் இந்நன்னாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால்
ஜெபமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோமி நன்னாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று மூமையே செவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கன்றும் ஜீவிப்போம் எங்கள் தேவனே ராஜனே என்று உம்மையே செவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கன்றும் ஜீவிப்போம் நிலையில்லா இவ்வுலகில் நெறி தவறி நாம் அலைந்தோம் விண்ணொளி பிரகாசித்திட நாங்கள் ஜீவன் கண்டடைந்தோம் நிலையில்லா இவ்வுலகில் நெறி தவறி நாம் அலைந்தோம் விண்ணொளி பிரகாசித்திட நாங்கள் ஜீவன் கண்டடைந்தோம் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே செவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கன்றும் ஜீவிப்போம் மண்ணை நம்பி பொன்னை அடைந்தோம் புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம் விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம் இயேசுவின் தரிசனத்தால் மண்ணை நம்பி பொன்னை அடைந்தோம் புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம் விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம் இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே செவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உன்னைக்கென்றும் ஜீவிப்போம் உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவி நீயே இன்று இயேசு அண்டை வாராயோ நித்திய ஜீவன் பெறவே எங்கள் தேவனே ராஜனே என்று உம்மையே செவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கன்றும் ஜீவிப்போம் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே செவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கன்றும் ஜீவிப்போம் ஆண்டவருக்கு நன்றி உள்ள உணர்வோடு கூட சாட்சியாக ஜீவிப்பது மட்டுமல்ல நன்றியும் நாம் தெரிவிக்க வேண்டிய கடமையாயிருக்கிறோம் அன்பானவர்களே. எனவே இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை இன்னுமாக மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை போற்றி இன்னும் ஒரு பொருள் பாடும்.
நீர்தான் ஐயா நல்ல மெய்ப்பன். பாட்டு சரியா போடுங்க. நீர்தான் ஐயா நல்ல மெய்ப்பன். பாடுவோம் எல்லாருமா. இவ்வளவு தூரம் நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை மேய்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர், பசும்புள்ளிலும் அமர்ந்த தண்ணீரண்டையிலும் நடத்துகிற ஆண்டவர். எனவே அவர் நினைத்து நீர்தான் ஐயா நல்ல மெய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர் என்ற உணர்வோடு இந்த பாடலை நாம் எல்லாருமாக உணர்வு பூர்வமாக நாங்கள் படிப்போமாக. நீர்தான் ஐயா நல்ல மெய்ப்பன், உம்மை தான் பின் தொடர்வேன் மண்பன். எனக்கு நீர்தான் ஐயா நல்ல மெய்ப்பன், உம்மை தான் பின் தொடர்வேன். எனக்கு நீர்தான் ஐயா நல்ல மெய்ப்பன், உம்மை தான் பின் தொடர்வேன். இரட்சண்ய நாளினிலே என்னை இரட்சித்த தெய்வம் நீரே. இரட்சண்ய நாளினிலே என்னை இரட்சித்த தெய்வம் நீரே. தேனிலும் இனிய வார்த்தைகளாலே தேற்றி என்றும் அணைப்பவரே. தேனிலும் இனிய வார்த்தைகளாலே தேற்றி என்றும் அணைப்பவரே. எனக்கு நீர்தான் ஐயா நல்ல மெய்ப்பன், உம்மை தான் பின் தொடர்வேன். வாசலின் வழியாய் வந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. வாசலின் வழியாய் வந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. மந்தைகளுக்காய் ஜீவனை தந்து ஜீவனை பெற்றவர் நீரே. மந்தைகளுக்காய் ஜீவனை தந்து ஜீவனை பெற்றவர் நீரே. எனக்கு நீர்தான் ஐயா நல்ல மெய்ப்பன், உம்மை தான் பின் தொடர்வேன். எனக்கு நீர்தான் ஐயா நல்ல மெய்ப்பன், உம்மை தான் பின் தொடர்வேன். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், புகழ் பாட தயங்கிடேனே. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், புகழ் பாட தயங்கிடேனே. நீத்தமும் உம்மை துதித்திடுவேன், நிம்மதி என்றும் நிம்மதியே. நீத்தமும் உம்மை துதித்திடுவேன், நிம்மதி நிம்மதி நிம்மதியே. எனக்கு நீர்தான் ஐயா நல்ல மெய்ப்பன், உம்மை தான் பின் தொடர்வேன். எனக்கு நீர்தான் ஐயா நல்ல மெய்ப்பன், உம்மை தான் பின் தொடர்வேன். நம்முடைய ஆண்டவரே நமக்கு மெய்ப்பனா இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளும் ஒரு மெய்ப்பர் தான், நடிகர்கள் கூட ஒரு மெய்ப்பராகத்தான் இருக்கிறார்கள். அநேக பேர் அவர்களை பின்பற்றுகிறார்கள். ஃபுட்பால் பிளேயர் மெய்ப்பராக இருக்கிறார்கள் அநேக வாலிபர்களுக்கு. அநேகருக்கு சினிமா ஸ்டார்கள் இருக்கிறார்கள், அநேக அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், சாமியார் இருக்கிறார்கள், அநேக பேர் மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மெய்ப்பன் தான் உண்மையான மெய்ப்பன், தம்முடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர்.
மற்றொரு ஜீவனை கொடுக்க மாட்டார்கள், கொடுத்ததும் இல்லை. இவர் ஒருவர் தான் எல்லா மக்களுக்காக, நல்லவருக்காக, கெட்டவருக்காக, நமக்காக ஜீவனை கொடுத்து நிரூபித்த நல்ல மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எனவே அவருக்கு பின் சென்றால் நாம் வெட்கப்பட போவதில்லை. எனவே இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நாம் இன்னும் துதிப்போமாக. சில பாடலை உற்சாகமாக நான் பாடுவோம். கரங்கள் தட்டி பாடுற பற்றி நீங்கள் ஒன்றுமில்லை, கைதட்டி பாடுங்க, தாளத்தோட பாடுங்க. கொஞ்சம் நல்லா போடுங்க. ரைட், சிக்னல் கொடுத்தோட போடுங்க. ரைட்டா, கைதட்டுங்க எல்லாரும், உற்சாகமாய் பாடுவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஸ்பீட்டா போங்க. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போன்றுமே, இடைஞ்சல் எல்லாம் தீர்ந்தே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் தீர்ந்தே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே சோஸ்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே சோஸ்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியால் நிரப்பி அரவணைத்தவரே சோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியால் நிரப்பி அரவணைத்தவரே சோத்திரம்.
நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே சோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். குறைகள் எல்லாம் வாக்கும் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் அடைந்திடுவே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் அடைந்திடுவே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, வாதையெல்லாம் நிறைந்தாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்தரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரம் நடத்திடுமே. வனாந்தரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வேகமா பாருங்க. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நாம் வாழ, துணை நிற்பவரே சோஸ்திரம். பாடுகள் ஜெயிக்க பரிசுத்த நாம் வாழ, துணை நிற்பவரே சோஸ்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும்
சோத்திரம். தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வேற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவரே சோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வேற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவரே சோத்திரம். அன்பினால் அனைத்து ஆவியினால் நிரப்பி ஆதரித்தவரே என்றும் சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே சோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே சோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே சோத்திரம். வல்ல தேவனே சோத்திரம். இந்த பாடல்ல எத்தனை வாக்கு தத்தங்களை நாங்கள் பாடியிருக்கிறோம் பார்த்தீர்களா? இதிலே எத்தனையோ வாக்கு தத்தங்கள். இதில் ஒன்றே ஒன்று போதும். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்கிறவரே சோத்திரமானவர். வலது கை பிடித்து நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீதியின் கரங்களினால் உன்னை தாங்குவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அள்ளி கொட்டி இருக்கிறார் வாக்கு தத்தங்களை. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடி கர்த்தரை மேலும் மேலும் நாம் துதிப்போம். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை சோத்தரிப்போமாக. சிலுவை நிலையில் அனுதினம் அடியான் சாய்ந்துடுவேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை மயப்படுத்துவோம். நம்முடைய நிழலும் மாறுதலும் சிலுவைதான் அன்பானவர்களே, அதை மறக்கக்கூடாது. இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போமாக. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை அன்பின் மறைவில் கிருபையின் இனிய குரலில். சிலுவை அன்பின் மறைவில் சிலுவையின் இனிய நிழலில் ஆத்துமநேசரின் அருகில் ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்தில் பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்த
அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கொண்டதினால் சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கொண்டதினால் இளைப்படையாது மேலோகில் இளைப்படையாது மேலோகில் ஏகுவேன் பறந்தேன் வேகம் சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திளை பாடிடுவேன். ஆஹா சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திளை பாடிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். ஆஹா எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தான் அவரையே நான் அண்டிக் கொண்டாள். அவனியில் வியாகுலம் வந்தான் அவரையே நான் அண்டிக் கொண்டாள். அலை மிக மோதிடும் அண்ணா அலை மிக மோதிடும் அண்ணா ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்தில் பாரிடுவேன். ஆஹா சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன். ஆஹா இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமெனக்கனந்த சந்தோஷம் தருமெனக்கானந்த சந்தோஷம் தீர்க்குமே இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். ஆஹா சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவை அன்பின் மறைவில் கிருபையின் இனிய குரலில். சிலுவை அன்பின் மறைவில் கிருபையின் இனிய குரலில். ஆத்துமநேசரின் அருகில் ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அநேக நிழல்கள் இருக்கிறது. அநேக ஜனங்கள் போய் இளைப்பாறுவதற்காக ஓடி போகிறார்கள். சில பேர் பார்களுக்கு ஓடி போகிறார்கள் இளைப்பாறுதலுக்காக.
அங்கே போனால் ஏதாவது குடிச்சு வரிச்சு கொஞ்சம் கவலைகளை மறந்து ஒரு நிம்மதியாக இருக்கலாம் என்று. சிலர் நண்பர்களின் நாடி ஓடி தேடி ஓடி போவார்கள். கடைசியிலே நண்பர்கள் துரோகம் பண்ணுவார்கள், ஏமாந்து போவார்கள், அவரிடத்தில் ஆறுதல் இருக்காது. சில மக்கள் சினிமா பைத்தியங்கள் சினிமா படங்களில் போய் இளைப்பாறுதலுக்காக ஒரு 3 மணித்தியாலம் ஒரு ரிலாக்ஸ் அப்படியா இளைப்பாறுதலுக்காக ஓடி போவார்கள். 3 மணித்தியால் முடிஞ்ச பிறகு அதே கவலை, அதே பாரம். சில பேர் கோயில், குளம், தீர்த்தம், அது இதுகள் என்றெல்லாம் சுற்றி திரிகிறார்கள். வக்கான்சியோ, லீவுகள், ஹாலிடேஸ், வெக்கேஷன்ஸ் எல்லாம் ஓடி திரிகிறார்கள். ஒரு நிழலை நாடி ஓடுகிறார்கள். ஒரு குடை கீழே, வெயிலுக்கு கீழே நிழலை ஓடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நிலையில் மட்டும்தான் சதா காலம் இளைப்பாறுதல் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னபடி நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றபடி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல தான் மெய்யான இளைப்பாறுதல் இருக்கு. மற்றெல்லாம் ஷோர்ட் டைம், 1 மணித்தியாலம், 1 நாள், 2 நாள், 3 நாள். ஆனால் சதா எப்பொழுதும் ஓல் லைஃப் நமக்கு இளைப்பாறுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல. அது நீங்கள் மறந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். முதல்ல எங்களுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, இப்போ சமாதானம். எனவே இந்த பாடலை பாடி நாம் எல்லாருமே கர்த்தரை துதிப்போமா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே, நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நேசருமை ஆராதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி பாடுங்க. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே, நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நேசருமை ஆராதிக்கிறேன். நீரென் பெலனுமென் கேடகமாம், என் ஆவி என்றும் உமக்கடிபணியும், நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம உம்மை ஆராதிக்கிறேன். நீரன் பெலனுமென் கேடகமாம், என் ஆவி என்றும் உமக்கடிபணியும், நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நேசருமை ஆராதிக்கிறேன். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே, நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நேசருமை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள் எல்லாருமா. அவருக்கு மகிமை உண்டாவதா. பரிசுத்த பிதாவுக்கு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் எங்களுக்கு விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு. இந்த நாளிலும் வணங்குகிறோம், போற்றுகிறோம் அந்த நாமத்தை. அன்பான பிதாவே, உமக்கு துதிகன மகிமை செலுத்துகிறோம். ராஜாதி ராஜா, கருணை கடலே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம்.
சர்வலோக நியாயாதிபதியுமே நாங்கள் போற்றுகிறோம். உன்னதமானவர், மகிமையும் கனமும் துதியும் ஞானமும் பெலனும் சோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ வல்லவரே பரிசுத்தரே உன்னதமானவரே. தேவனாகிய ஆண்டவருக்கு மகிமை, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, கருணை கடலுக்கு மகிமை, அன்புள்ளவரே மகிமை, கீதமானவரே சோத்திரம் சோத்திரமானவரே. உமக்கே துதி கண்டம் மகிமை செலுத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசுவே கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. கர்த்தர் பரிசுத்தர், மகிமையானவரே நாங்கள், வல்லவரே நாங்கள், இன்பமானவரே போற்றுகிறோம். சோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் செய்வோம், கற்று விண்ணப்பிப்போம், விண்ணப்பங்களை கை சொல்லுவோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட உலகமெங்கும் ஆண்டவரே பரவி கிடக்கின்ற தொற்று வியாதியை உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆண்டவரை கொண்டு வந்து தேசங்களில் இருக்கிற ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீர்களாக. ஆண்டவரை மரணத்திலிருந்து பாதாளத்தின் கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்தவர், இந்த மனுமக்களுக்கு விடுதலை கொடுத்த கர்த்தாவே, இது எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட நீர் அதை அனுமதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. மக்கள் உம்மை தேடட்டும். தங்கள் நிலைமையிலே வல்லரசுகள் தங்களுடைய வல்லரசை யோசிக்கட்டும். அரசியல்வாதிகள் தங்களுடைய பலத்தை சீர்தூக்கி பார்க்கட்டும் ஆண்டவர். தேவன் இல்லாத மக்கள் அதை யோசிக்கட்டும். அண்டை வரட்டும் அப்பா, உம்மிடத்திலே வரட்டும் ஆண்டவரே. வேற தெய்வங்களை நாடி ஓடக்கூடாதப்பா. மெய்யான தேவனிடத்திலே வரட்டும். உண்மையான இரட்சகரிடத்திலே விடுவிக்கிற இடத்திலே வரட்டும் ஆண்டவரே. சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கப்படட்டும். எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய செய்தியை கேட்கட்டும் ஆண்டவரே. படித்தவர்கள் படிக்காதவர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், பட்டி தொட்டி என்று எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய செய்தி பரவட்டும் ஆண்டவரே. இதோ சபைகள் சீர்படுத்தட்டும், வருகைக்கு ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தங்களை சீர்தூக்கி பார்க்கட்டும். பாவங்களிலே வாழுகிறவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. சபைகள் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றட்டும். ஒவ்வொருவருடைய அழைப்புகளும் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் பொறுமையாயிருந்து உடைய வருகை தாமதிக்கிறதுக்காய் நன்றி கூறுகிறோம். இல்லாவிட்டால் எத்தனையோ பேர் கைவிடப்படுகிற கட்டத்தில் இருக்கிறார்களப்பா.
தேவரீர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று பொறுமையோடு இருக்கிற உம்முடைய பொறுமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆட்கொண்டருளும் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை சந்தித்தருளும். நீரே இரட்சகர், உம்மையன்றி தேவர்கள் இல்லை, நானே இரட்சகர் என்று சொன்ன கர்த்தாவே, மக்களை ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து ரட்சியும், பாவங்களிலிருந்து ரட்சியும், கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி இருக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். சரி, உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ணி மீண்டுமாய் நாங்கள் ஜெபிப்போம். டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே, நாங்கள் இன்னும் டிசம்பர் மாதத்துக்குள்ளே வரவில்லை, டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே அது எல்லாருக்கும் ஞாபகத்தில் வருவது என்ன காரியம்? கிறிஸ்மஸ் தான் வரும். எனவே இன்னொரு சொற்ப நெக்ஸ்ட் வீக் நாங்கள் டிசம்பர் மாதத்துக்குள்ளே கர்த்தருக்கு சித்தமானால், நாங்களும் உயிரோடு இருப்போமானால் அந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் இன்றைக்கு 29ஆம் தேதியாக இருந்தாலும் நாம் அந்த இதிலே நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கிறிஸ்மஸ் அந்த நிலைமையில் இருக்கிறபடியினால் அது சம்பந்தமான வார்த்தைகளை வருகிற சில வாரங்களாக நாங்கள் கற்றுக்கொள்வோம், நாங்கள் படித்துக்கொள்வோமாக. கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகை, முதன்மையான நோக்கங்களை, அவர் யார் என்பதையெல்லாம் இனி வரும் வாரங்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை குறித்து தியானம் பண்ணுவோமாக. இன்றைக்கு லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனங்கள் வரைக்கும் நாங்கள் வாசித்து தியானம் பண்ண போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வாசித்து அந்த பகுதிக்குள்ளாய் வருவோமாக. 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். எனக்கு அருமையானவர்களை, இந்த வார்த்தைகளை இந்த நாளிலும் தியானம் பண்ணுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்தும் இதிலே ஒரு பகுதி வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன் அறிவிப்பு, அவருடைய பிறப்பை குறித்து, அதாவது அவருடைய பூலோகத்தினுடைய அவருடைய வருகையை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார்கள். உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருடங்களுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக அவர் சொல்லியிருந்தார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள், அவருடைய நாமம் அதிசயமானவர், வல்லமை தேவன், நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு என்றெல்லாம் அவருக்கு பேர். அவரை குறித்து பல காரியங்களும் சொல்லப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். அவர் பிறக்கும் நேரத்தில் கூட சொற்ப மாதங்களுக்கு முன்பாக
காபிரியல் தூதன் தோன்றி மரியாளுக்கு கூட சொன்ன வார்த்தை, யோசேப்பு சொன்ன வார்த்தை, இவர் யாக்கோபினுடைய அதாவது சந்ததியிலே வருகிறார், தாவீதின் சிங்காசனம் அவர் கொடுக்கப்படும், என்றென்றைக்கும் அவர் அரசாளுவார் என்றெல்லாம் அவரை குறித்து பல இதெல்லாம் சொல்லப்பட்டது. இப்பொழுது பிறந்தாயிற்று, குழந்தை பிறந்து, இயேசுவானவர் பிறந்து இப்பொழுது 40வது நாள், அதாவது சுத்திகரிப்பெல்லாம் முடிஞ்சு 40வது நாள் இவரை கொண்டு வருகிறார்கள் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக. ஏனென்றால் அது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்த சட்டம். கற்பந்திறந்து பிறக்கின்ற முதற்பேர் அனைத்தும் என்னுடையவைகள், ஆண் குழந்தை எல்லாம் என்னுடையவைகள் என்று அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். எனவே எல்லா சுத்திகரிப்பு முடிய 40 நாள் முடிந்து இவர்கள் வரும் பொழுது அந்த இடத்திலே ஆவியானவர்கள் ஏவப்பட்டு, இங்கே சிமியோன் என்ற ஒரு மனிதரும் அங்கே இருந்திருக்கிறார். எனவே அவர் போய் அந்த குழந்தையை வாங்கி, அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், 30வது வசனத்திலே, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். அந்த குழந்தையை வாங்கி அந்த சிமியோன், இந்த தேவ பக்தியுள்ள இந்த மனுஷன், ஆண்டவரே உம்முடைய குழந்தையை என் கண்கள் கண்டது என்று சொல்லி, இட்ஸ் நாட் யுவர் சைல்டு, உண்மையில் அவரோட பிள்ளை தான், ஆனால் அவர் சொன்ன பேர், ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அதுதான் முக்கியம். சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணணும். ஒரு இஸ்ரவேல் சின்ன கூட்டத்துக்காக இல்லை, இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த சின்ன கூட்டத்துக்காக இல்லை, சகல மக்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. இந்த குழந்தையை சொல்கிறார், இதுதான் ரட்சிப்பான், அதுதான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பானவர்களே, எனவேதான் இந்த 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 வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலினுடைய ஆறுதல் வர காத்திருந்தவர் என்று, அதாவது இஸ்ரவேலுடைய ஆறுதல், நாம் ஒரு பாடலை படிக்கிறோம், இஸ்ரவேலின் ஆறுதலே என்று. அதன் இஸ்ரவேலுடைய ஆறுதல் என்று, அதாவது ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு, தேற்றரவாளன். உதாரணமாக ஆண்டவர் தன் மேல்விட்டர பிரசங்கத்தை முடித்து போகும் பொழுது அவர் சொன்னார், நாம் போவது உங்களுக்கு நல்லது, போயினாயில் பிதாவானவர் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவார், வேறொரு தேற்றரவாளன் வருவார், ஆறுதல் செய்கிறவர் வருவார். ஆறுதல் செய்கிறவர் சொன்னால் பலப்படுத்துகிறவர், திரும்ப அந்த பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர். நான் இருக்கிறேன் தானே, இன்னும் நீ பயப்படுகிறாய் என்ற மாதிரி சொல்லுகிறவர் தான் ஆறுதல் படுத்துகிறவர். எனவே நாம் போன பின்பு பரிசுத்த ஆவியாகி வேறொரு தேற்றரவாளன் உங்களுக்குள்ள வருவார், அது நல்லது. இப்போ ஆண்டவரும் ஒரு தேற்றரவாளன், ஆறுதல் செய்கிறவர். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் பாருங்கள், 40வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 40:1, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். பார்த்தீங்களா, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். மற்றது, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இதுதான் அப்ப யூதர்களுக்கு தெரியும், அதாவது மேசியா வந்தார் என்று சொன்னார், உலக இரட்சகர், எங்களுடைய இரட்சகர் தாவீதின் வம்சத்தில் வரப்போகிற மேசியா இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொன்னால், நம் மத்தியிலே வந்தார் என்றால் எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று, எங்களுக்கு நல்ல ஆறுதலும் இளைப்பாறுதலும் மிக கிடைக்கும் என்று அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்தார்கள். மேசியா வந்த சண்டை சச்சரவு குழப்பங்கள் இதெல்லாம் இருக்காது, எங்களுக்கு சுபீட்சமான ஒரு ஆறுதலான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், பீஸ்ஃபுல் எங்களுக்கு கிடைக்கும் என்று அவங்களுக்கு தெரியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க பாருங்கள், நம்பிக்கொண்ட வசனங்கள் பாருங்கள், 49வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதே 49 புத்தகத்தில் ஏசாயா 49:13, வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு,
பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். பார்த்தீங்களா, வானங்களே கம்பீரித்து பாடுங்க, பூமியே மகிழ்ச்சி, இனி நோ மோர் போர். பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். இது யூதர்களுக்கு தெரியும். மேசியா வந்தார் என்று சொன்னால் எங்களுக்கு நல்ல ஆறுதல் கிடைக்கும், நல்ல விடுதலை கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு விடுதலை கிடைத்ததா, ஆறுதல் கிடைத்ததா? இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது யூத மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு கிடைத்ததா? கிடைத்தது. ஆனால் அவங்க அறியலை. நோய்களை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், குஷ்டரோகிகள் சொஸ்தமாக்கினார், மரித்தோர்களை எழுப்பினார், பாவிகளை மன்னித்தார், எல்லாம் செய்தார். ஆனால் அவர்கள் அறியவில்லை. நல்ல ஒரு ஆறுதல் அவர்கள் கிடைச்சது. ஆனால் இவர் தான் மேசியா. பசியாக இருக்க விடையில் 5 அப்பம் 2 மீன்களை அப்படியே பழகி பெருக கொடுத்தார். அப்படியெல்லாம் அவர் நடத்தினார். ஆனால் அவர்களோ அவரை அறியாமல் அவரை புறக்கணித்து சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் நமக்கோ கிருபையினாலே இந்த இரட்சணியத்தை காணும்படியாக, இயேசு கிறிஸ்துவை நீ காணும்படியாக நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே வருவார் என்று சொன்னான், நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆறுதல் கிடைக்கிறது, பலம் கிடைக்கிறது, சோர்வுகள் பயங்கள் போகுது, தைரியம் கிடைக்கிறது. அவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு இது வரும். கலங்கி கொண்டிருந்த வாழ்க்கை, தீர்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, என்ன செய்வோமோ என்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை போய், நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன், இயேசு இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னுடைய கூட இருக்கிறார். அதைத்தான் இந்த சிமியோன் சொல்லுகிறார், என்னை சமாதானத்தோடு போக பண்ணுகிறீர், என்னை நீ சமாதானத்தோடு போக பண்ணுகிறீர். அப்போ சமாதானத்தோடு போக பண்ணுகிறேன் என்ன அர்த்தம்? இனி அவருக்கு சாவு, நான் இனி சந்தோஷமாக போவேன், சாவை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இப்போ ரட்சணியை பார்த்துட்டு இந்தா இனி அவர் என்னை மீட்டுருவார், நான் மறித்தாலும் அவர் என்னை மீட்பார், இந்த மீட்பரை பார்த்து விட்டேன், எனவே என் ஆத்மாவுடைய விடுதலை. பார்த்தீங்களா, ஆண்டவரை கண்டாலே அவனுக்கு சமாதானம் அவருக்கு வந்துட்டு. அப்போ ஆண்டவர் உள்ளத்தில் இருப்பார் என்றால் எவ்வளோ சமாதானம் இருக்கணும் ஒரு குடும்பத்தில். அப்போ ஏன் கிறிஸ்தவர்கள் மத்தியில் சமாதானம் இல்லாமல் இருக்குது? சபையில் ஏன் சண்டை பிடிக்கிறாங்க, ஏன் வாக்குவாதம் பண்ணுறாங்க, ஏன் பிரச்சனை படுறாங்க? இனத்துக்கு சமாதானம் இல்லாத வாழ்க்கை பேச்சுகளே. அவர் அறியலை, அவர் யாருன்னு தெரியுது இல்லை. அவர் தான் நம்முடைய இரட்சகர். நம்முடைய உள்ளத்திலே அந்த ரட்சிப்பை அவரை உள்ளத்தில் வைத்திருப்போம் என்று சொன்னால் நாங்கள் சமாதானமாக இருக்கலாம். புயல் அடிக்கலாம், வாழ்க்கையிலே பாடுகள் இருக்கும், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் இருக்கும், பாடுகள் இல்லை என்று சொல்லவில்லை, ஷுவராக இருக்கும், புகங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனால் உள்ளம் எப்படி இருக்கும்? அமைதலாக இருக்கும், இந்த பீஸ்ஃபுல் கலங்கி போகாது, அதை பற்றி பயப்படாது, எதிர்காலத்தை குறித்து பயமெல்லாம் வராது, நடுக்கம் வராது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்த இது சமாதானம் இருக்கும். பாருங்கள், அந்த சிமியோன் அதைத்தான் சொன்னார். கண்ட உடனே சொல்லிட்டார், நான் சமாதானத்தோடு நான் போயிடுவேன். போகிறேன், நான் வீட்டை போகிறதா? எங்கே மரணம் அடைஞ்சாலும் சமாதானம் தான் எனக்கு, பீஸ். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. சொன்ன வார்த்தைகள் வெரி இம்பார்ட்டண்டான வார்த்தைகள். அது மட்டுமல்ல, பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது அருமையான வார்த்தைகளை இப்படியே சொல்லி கொண்டு வருகிறார். இதைத்தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே ஒரு அருமையான வார்த்தை ஒன்று நான் சொல்லணும் உங்களுக்கு. மரியாளுக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும், உனக்கு பிறக்கும் குழந்தை என்று சொல்லையில, உனக்கு பிறக்கும். எத்தனை வருஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? எத்தனை வருஷம் கிறிஸ்மஸ் மெசேஜ் கேட்டுக்கொண்டு வாரீங்க? எவ்வளோ காலமா? உனக்கு பிறக்கும் குழந்தை, உனக்கு பிறக்கும் குமாரன், உனக்கு பிறக்கும் மகன், உனக்கு பிறக்கும் பேரு, உனக்கு பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. குழந்தை என்றும் இல்லை, பிள்ளை என்றும் இல்லை, குமாரன் என்றும் இல்லை, மகன் என்றும் இல்லை. நீங்கள் சொல்ல சொல்ல ஆமாம் குமாரன் மகன் நான் சொல்லிக்கொண்டே போக நீங்கள் ஆமாம் குமாரன் சொல்லிட்டு வாரீங்க. வாசிங்க பைபிளை, வீடுகளில் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டதில் அண்டர்லைன் பண்ணி வைங்க, அண்டர்லைன் பண்ணி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஸோ மஸ்ட் அண்டர்லைன்.
மரியாளுக்கு சொல்லும் பொழுது உனக்கு பிறக்கும் குழந்தை என்று சொல்ல இல்லை, உனக்கு பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அப்படியா? ஒளி தேவனுடைய குமாரன் எனப்படும், சன் ஆஃப் காட். அதுதான் அவருக்கு பேர், பரிசுத்தம் உள்ளது. அந்த மாதிரியான இதைத்தான் இப்பொழுது கையில் வச்சுக்கொண்டு அவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தம் என்றால் பிரிக்கப்பட்டது. பரிசுத்தம் என்ன? முழுவதுமாய் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட இந்த பரிசுத்தம், பரிசுத்தமாய் பிறந்தவர். இந்த பரிசுத்தம் இது இரட்சணியம், சகல மக்களுக்கும் ஆயத்தம் பண்ணினது. எப்பொழுது? உலக தோற்றத்துக்கு முதலே ஆயத்தப்படுத்தப்பட்டவர். 2 வந்தார். இதை மறந்து போகக்கூடாது. எனவே தான் இப்பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 1 யோவான் 5:11. அப்போ அந்த பரிசுத்த அந்த குழந்தையை, அதாவது அந்த இரட்சணியத்தை, அதாவது இதை ஏற்றுக்கொள்ளுகிறவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான்? அவர் சொல்லுகிறார், இரட்சணியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். தேவன் கொடுத்த ரட்சிப்பை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், பாதுகாப்பை ஏற்றுக்கொள்ளுகிறான், நிச்சயத்தை ஏற்றுக்கொள்கிறான். பாருங்கள் 1 யோவான் 5:11, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ராமேஞ்சுலோமா? தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? நிலையான வாழ்வை கொடுத்திருக்கிறார். இப்ப இருக்கிற வாழ்வு நிலை இல்லாத வாழ்வு, அனைவரும் இது நிலையான வாழ்வு, நித்திய ஜீவன் என்று சொன்னால் என்றென்றும் இருக்கின்ற வாழ்வு, சதா கால வாழ்வு, நிலையான வாழ்வை தந்திருக்கிறார், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். அப்ப பிதாவுடைய ஜீவன் நிலையான வாழ்வு. கடவுள் எப்பொழுதும் இருக்கிறவர். அவற்றை பேர் என்ன? யெகோவா, இருக்கிறவராகவே இருக்கிறவர். நேற்று இருந்தார், இன்றைக்கு இருக்கிறார், நாளைக்கு இருப்பார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. இப்போ பிதாவானவர் எப்படி ஜீவனோடு நிலையான வாழ்க்கை இருக்கிறதோ, நித்திய ஜீவன் அவருக்கு இருக்கிறதோ, அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதாம். அவரும் நிலையான வாழ்க்கை வைத்திருக்கிறாராம். அந்த நிலையான வாழ்க்கையை, அந்த நித்திய ஜீவனை, அந்த இரட்சணியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற உனக்கும் நித்திய ஜீவன், நிலையான வாழ்க்கை. தட் இஸ் சுவிசேஷம். இதுதான் எல்லாரும் கொடுத்த சுவிசேஷம். அதுதான். அப்போ இன்றைக்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கே மக்கள் பயப்படுறாங்க. என்னத்துக்கு கஷ்டப்படணும்? யோசிக்க வேண்டும். சாகாத வாழ்வு உனக்கு தரப்போகிறார். அந்த சாகாத வாழ்வும் சந்தோஷமான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, கண்ணீர் இல்லை, ஒன்றும் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, பஞ்சம் இல்லை, ஒன்றுமே இல்லை, கொரோனாவும் இல்லை, வியாதியும் இல்லை, அந்த பயம் இல்லை, ஒன்றுமில்லாத வாழ்க்கையை உனக்கு தரும் பொழுது அதையே வாங்கிறதுக்கு ஜனங்கள் பஞ்சப்படுறாங்க. ஏன் அது வைக்கப்படணும்? உடனே அது வெள்ளக்கார கடவுள், அது கிறிஸ்தவ கடவுள், அது இப்படிப்பட்ட மதம். சகல ஜனத்துக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இரட்சணியம். இது யூதர்களுக்கே விளங்கல. யூதர்கள் நினைத்தார்கள் தங்களுக்குத்தான் மேசியாண்டு, எங்களுக்குத்தான் மேசியாவுடைய புறஜாதியாகிய நமக்கு எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கவுண்ட் பண்ணவும் இல்லை, அவங்களுக்கெல்லாம் நோ லைஃப், நாங்கள் தான் வாழ்க்கை, எங்களுக்குத்தான் கர்த்தர் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு பிழையான சிந்தனை. பாருங்கள் அந்த வார்த்தையை பாருங்கள். ஏசாயா 49:6 வாசிக்கும் பொழுது அது நல்ல தீர்க்கதரிசி ஏற்கனவே அதை குறை சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா 49:6 என்ன சொல்ல? யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். பாத்தீங்களா? இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், நல்லா பாருங்க வசனத்தை, யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமா இருக்கு. எது அற்ப காரியமாம்? ஆண்டவர் சொல்றார் தன் தாசனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் சொல்றாரு. யாக்கோபு கோத்திரத்துக்கு மட்டும் காக்கப்பட்டவர்களை திருப்பது மட்டும் எனக்கு என்ன எப்படி இருக்கு? அற்ப காரியம். இந்த சின்ன கூட்டத்துக்கு போய் நீங்க, நான் உங்களை எப்படி வைக்க போறேன்? நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியா வைப்பேன். அவரே சொல்லிட்டார் அப்பவே. போய் இஸ்ரவேல் சின்ன கூட்டத்துக்காவா?
போய் கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஒரு சின்ன கூட்டத்துக்காகவா? இல்லை, முழு மக்களுக்குமே நான் ஜா வைப்பேன். அவர் அப்பவே சொல்லிட்டார். இது யூதர்களுக்கு விளங்கல, இஸ்ரேல் மக்கள் விளங்கல. அவங்க நினைச்சது தங்களுக்கு தான் மேசியா, தங்களுக்கு தான் ஒளி, இதுக்கு தான் ஒளி என்று அவர்கள் நினைத்தார்கள் ஒழிய, ஆனால் முழு உலகத்துக்குமே, முழு மக்களுக்குமே, எல்லா ஜாதிகளுக்கும் கோத்திரத்துக்குமே இவர்தான் ஒளியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பாருங்கள், உன் இரட்சத்தின் கண்கள் கண்டது என்ற வார்த்தை எவ்வளோ ஒரு, இந்த சொல்லும் பொழுது எவ்வளவாய் ஒரு இந்த வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணி பார்க்கணும். இதைத்தான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. பாருங்கள், சொல்லும் பொழுது காலம் நிறைவேறின பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரும் ஸ்திரீடத்தில் பிறந்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அனுப்பினார் என்று. காலம் வந்த பொழுது, அந்த டைம் வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தார். ஏதோ பிறந்தார் என்றல்ல, அவர் திட்டமிட்டு அந்த காலம் வந்தவுடனே அவர் அங்கிருந்து பரலோகத்திலிருந்து வந்தார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. பிறந்தார், மனுஷராய் வர வேண்டிய ஒரு கட்டத்திலே சொல்லப்படுகிறது. அவர் நம்முடைய இரட்சணியமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஒரு வார்த்தை, ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், 30ஆம் வசனத்தில் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், பாருங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை. மகிமையாகவும். இந்த 2 காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. அப்ப இதுவரைக்கும் இந்த புற மக்களாகிய நாங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தோம்? அவர் பிரகாசிக்கிற ஒளி என்று சொன்னா புற மக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? இருளிலே இருந்திருக்கிறோம். டார்க்னஸ், கடவுளை அறியாமல் மூட கொள்கைகள், பாரம்பரியங்கள், அது இதென்று சொல்லி அதுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எனவேதான் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது என்றபடி இயேசு பூமியிலே வந்த பிறகு இருளிலே வாழும் புறஜாதி மக்கள் மத்தியிலே, இருளில் வாழும் மரண இருளில் வாழும் மக்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சம் உதித்தது. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, த லைட். அப்போ கிறிஸ்மஸ் நாளிலே லைட்டுகளை பூட்டும் பொழுது, விளக்குகளை பூட்டும் பொழுது, கிறிஸ்மஸ் ட்ரீயை வைத்து அதுக்கு விளக்கை சோடிக்கும் பொழுது என்ன ஞாபகத்தில் வர வேண்டும்? கரண்ட் பில் ஞாபகத்தில் வர வேண்டும். அது அல்ல, என்ன வரணும்? இயேசு கிறிஸ்து எனக்கு ஒளியாக இருக்கிறார், என் வாழ்க்கையிலே ஒளியாய் வந்தவர் என்று. 2வது, அவர் யூதர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராம்? மகிமையாக. ஆனால் அவங்க அந்த மகிமையை சிலுவையிலே அடித்து போயிட்டாங்க. இந்த மகிமை எங்களுக்கு வேண்டாம். சிலுவையிலே அறையும் பொழுது, அடே இந்த மகிமை, புகழ், குளோரி எங்களுக்கு வேண்டாம் என்று சிலுவையிலே அறியாமல் தள்ளினார்கள். அந்த மகிமையை இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார், சபைக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதனால தான் மோசே உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7-8 பாருங்க, இந்த 2 காரியத்தை அவர் சொல்றார். இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பாருங்க. உபாகமம் 4:7-8. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை வாசி. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லும் பொழுது அது சொல்லுகிறார், நீங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? இப்ப நாங்க 2-3 அவருடைய நாமத்தில் கூடி வரும் பொழுது எங்க நிற்கிறார்? இப்ப நம்ம மத்தியில் இருக்கிறார். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், இவ்வளவு பெரிய தொழுது கொள்ளும் பொழுது பெரிய ஜாதி எது? அப்ப நீங்க வீடுகளில் குடும்பமாய் நீங்க ஆண்டவரை கும்பிட்டாலும் சரி, ஆண்டவரை தொழுது கொண்டாலும் சரி, இவ்வளவு பெரிய ஒரு மகிமையான குடும்பம், எவ்வளவு மகிமையான சபை, எவ்வளவு மகிமையான ஒரு அழைப்பு. நீங்க தனியே தொழுது கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய உங்களுக்கு ஒரு மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார்.
மற்ற ஆட்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியத்தை உனக்கு பக்கத்தில் நான் வாரேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சிலாக்கியம். நான் உன்னோட வாரேன். சிந்திச்சு பாருங்க. ரெண்டாவது பாருங்க, அவர் சொல்றார், இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? அடுத்து என்ன சொல்றார்? இந்நாளில் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும், கடவுள் பேசிய வார்த்தைகளுக்கு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும், இந்த பைபிள் கர்த்தருடைய வசனத்தை பெற்றிருக்கிற நீ எவ்வளவு பெரிய ஜாதி. இந்த ரெண்டு காரியம். நீ தொழுது கொள்ளும் பொழுது உனக்கு பக்கத்தில் நிற்கிறார். அவருடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், அவருடைய கட்டளை, அவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் கையிலே கொடுத்திருக்கிறார். எங்கே கொடுத்திருக்கிறார்? யாரு கொடுத்திருக்கிறார்? அப்போ இந்த ரெண்டை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு எவ்வளவாய் நன்றி உள்ளவர்களாக. இதுக்கு நாங்கள் தகுதியே இல்லை. ஏன் தகுதி இல்லை? நாங்கள் இருளில் இருந்தவர்கள், புறஜாதியை நாங்கள் இருட்டுக்குள்ளே இருந்தவர்கள். தெய்வம் அல்லாதவைகளை வழிபட்டு அதுகளுக்குள்ளே போய் பாவங்களை சிக்கப்பட்டு வேதத்துக்கும் கடவுளுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த இரட்சண்யம் நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக கண்களை திறந்தார். ஏதோ நான் விசுவாசித்தேன், ஏதோ இந்த மதத்துக்குள்ளே வந்தேன், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்து இந்த சபைக்குள்ளே புகுந்தேன் இல்லை. அன்பானவர்களே, நீ யோசிக்க வேணும். நான் எப்படிப்பட்ட, என்னுடைய வாழ்வு எப்படி இருந்தது, என்னுடைய நிலைமை என்ன, இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு கிடைக்கிற இந்த ஆசீர்வாதம் என்ன? நிலையான வாழ்க்கை, நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்றபடி. பார்த்தீங்களா? அந்த வார்த்தையின் வெளிச்சம்தான், இந்த வார்த்தை தான் வெளிச்சம், த லைட். வார்த்தை தான். இப்படி நீங்கள் நடக்கக்கூடாது, இப்படி வாழ வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்து தேவனுக்கு பிரியமான வழியில் நடப்பது தான் வெளிச்சம். வசனம் சொல்லுங்க பார்ப்போம். உம்முடைய வஸ்திரம் என் கால்களுக்கு தீபமாயிருக்கு, வெளிச்சமாயிருக்கு. அப்போ இதை வாசிக்காவிட்டால் வெளிச்சம் இல்லை. அப்போ வெளிச்சத்தையும் கொடுக்கிறார், தன்னையும் கொடுக்கிறார், மகிமையும் படுத்தி வச்சிருக்கிறார். இதை நினைக்கும் பொழுது ஆண்டவரை துதிச்சு பாட மனம் வருதா உங்களுக்கு? இல்லாட்டி ஏதோ பெருமிச்சு விட்டு கொண்டிருக்கிறோமா? ஏண்டா உங்களை தியானம் உங்களுக்கு காணாது. உட்கார்ந்து இந்த ஊர்க்கதைகளை விட்டுட்டு தனிமையிலிருந்து இதுகளை யோசிங்க. சும்மா லைட்டுகளை பூட்டி, இந்த லைட் போட்டுனா நல்லா இருக்கும், அந்த மரத்தை நட்டாக இருக்கும், பிளாஸ்டிக் மரத்தில் பச்சை மரம் நட்டாக இருக்கும், அந்த டிஸ்கஷனில் விட்டு போட்டு இயேசு கிறிஸ்து எனக்கு ஒளியாக வந்தார், எப்படி என்னுடைய லைட்டில் நடத்துகிறார், நான் எவ்வளோ தூரம் நான் பிரகாசிக்கப்பட்டு கொண்டு போகிறேன் என்று பாருங்கள். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பூமியிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி என்று, எந்த மனுஷனையும். அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்மஸ். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்மஸுடைய அர்த்தம் தெரியாமல் மரங்களை சோடிச்சு, வீட்டை சோடிச்சு, லைட்டை சோடிச்சு, உடுப்பு வாங்கி, பணியாரம் சுட்டு, அப்புறம் கடைசியில் அடிப்பட்டு எல்லாம் செய்து இதை விட்டு போட்டு இப்படி ஒளியாய் வந்தவர் லைட். எனவே இந்த லைட்டுக்காக நான் என்ன தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு காலத்தில் இருளிலே வாழ்ந்த எனக்கு இன்றைக்கு நான் வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். ஒரு காலத்தில் எனக்கு மகிமை இல்லை, சாபமாக இருந்த வாழ்க்கை, சபிக்கப்பட்டவனாக மரணத்தில் இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மகிமையாக்கி விட்டிருக்கிறார், உயர்த்தப்பட்டிருக்கு. இதை நினைக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. பாருங்கள் அன்பானவர்களே, அநேக வசனங்களை நான் உங்களால் வாசித்து உங்களுக்கு காட்ட முடியும். பாருங்கள், ஒரு முறை ஒரு சயின்டிஸ்ட், உங்களுக்கு தெரியுமா இந்த சயின்டிஸ்ட்? நான் நினைக்கிறேன் இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவர் தான். யார் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவர்? நிச்சயமாக நீங்களே நானும் இல்லை, வேறு சயின்ஸ் தான். அந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்ட்டு அவருக்கு ஒரு ஐடியா வந்தது, பைபிளில் இருந்து தான். எல்லாம் அநேக விஞ்ஞானிகளிடத்தில் நீங்கள் போய் கேட்டால் இந்த ஐடியா எங்கே இருந்து வந்ததுன்னா பைபிள் தான் எனக்கு டிப் கொடுத்துருக்கு. உதாரணமாக யோபு புத்தகத்தில் யோபு சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை ஈயத்தினால் எழுதி அப்படியே பதிவு செய்தால் நல்லா இருக்குமென்று. ஒருவர் பார்த்தாட ஈயத்தில் எழுதி அச்சடிக்கிறதா? டைப்ரைட்டர் கண்டுபிடிச்சதா? இல்லை, ஈயத்தில் வெட்டி. அவர் டைப்ரைட்டர் ஈயத்தில் வெட்டி, எழுத்த வெட்டி, பேப்பர் அடித்து டைப்ரைட்டர் கண்டுபிடிச்சது. அப்படி பல நியூட்டன் மற்றது அநேக விஞ்ஞானிகள் எல்லாம்
இந்த வசனத்தை கொண்டுதான் பூமி உருண்டை என்பது ஏசையால் சொல்லப்பட்டிருக்கார். பூமி உருண்டையின் மேல் இருக்கிறார் என்று. அது வரைக்கும் பூமி தட்டை என்று கொண்டு தான் இருந்தவர்கள், தட்டை. அதுக்கப்புறம் கொலம்பஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோ உருண்டை என்று சொன்னால் இந்த இடத்துல இருந்து போயிட்டு அடுத்த முறை வரலாம் தானே என்று சொல்ல கப்பல் செய்து அமெரிக்கா, இந்தோனேஷியா, இலங்கை எல்லாம் கண்டுபிடிச்சார்கள். இப்படி இதெல்லாம் இங்கே பைபிளில் இந்த டிப்ஸ். அதை போல தான் இப்போ இதில் இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவர். ஏனென்று அந்த நாட்களில் ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸ் போனால் சத்திர சிகிச்சை ஆப்ரேஷன் செய்தால் மனுஷனுக்கு என்ன செய்யுது, அப்படியே துடிக்கிறான், அந்த வேதனை தாங்க முடியாமல். அப்போ இவனை மயக்கி போட்டு செய்யணும். அப்போ அவனுக்கு வேதனை தெரியாது. அப்போ என்ன செய்யலாம் என்று யோசிச்சுருக்கு தான் ஆதாமை பார்த்து யோசிச்சார். ஆதாம ஆண்டவர் நித்திரையாக்கி போட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி விட்டார். விழாவை எடுத்து ஏவலை கொண்டு வந்து செய்து சதையெல்லாம் அடைச்சி போட்டு விட்டு எழுப்பி விட்டோன்னா அவர் ஓகே வந்துட்டார். அப்போ ஓஹோ, அப்போ ஆதாம அவர் நித்திரை மயக்கிருக்கிறார். அதிலிருந்து அவருக்கு தோன்றது யோசிச்சு தான் மனுஷனை மயக்கி போட்டு ஆப்ரேஷனோ சத்திர சிகிச்சையோ ஏதோ செய்தால் நல்லா இருக்குமென்ற ஐடியா வந்து தான் குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சார். விளங்குதா? அந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகிட்ட போயிட்டு அட இப்படி பெரிய ஒரு சாதனையை கண்டுபிடிச்சதால் அநேகம் பேர் உயிர் பிழைக்கக்கூடியதாக இருக்குது. ஏண்டா சில பேருக்கு தாங்க முடியாமல் இருக்கும் சின்ன நோவு. அதனால் அவர் சொன்னார், உங்களோட கண்டுபிடிப்புகளே பெரிய கண்டுபிடிப்பு எது என்று அவர் கேட்டிருக்கிறார். அவர் நிறைய கண்டுபிடிப்பு பிடிச்சிருக்கிறார். என்னன்னு கேட்டதில் அவர் சொல்லியிருக்கிறார், நினைக்கிறேன் அவர் என்ன நினைக்கிறேன், அவர் சொல்கிறார், நான் ஒரு பெரிய பாவி என்று கண்டுபிடிச்சதான் பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. ரெண்டாவது, இந்த இரட்சணியத்தை நான் கண்டுபிடிச்சேன், இயேசு கிறிஸ்துவன். இந்த இரட்சணியத்தை நான் ரட்சிப்பு, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. பார்த்தீங்களா அந்த விஞ்ஞானிகள் சொல்கிற வார்த்தையில்? அநேக விஞ்ஞானிகள் கர்த்தர் கடவுளை நம்புகிறார்கள். பெரிய விஞ்ஞானிகள் அவர் விஞ்ஞானிகளோடு பேசுகிறார், அநேக மக்களோடு பேசுகிறார். எல்லாத்துக்கும் வேதம் தான் அவங்களுக்கு ஊற்றாக இருக்கிறது. எனக்கு பல மறந்து போச்சு. நான் அநேக விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகளை ஒரு விஷயம் நான் படித்த நேரத்தில் எல்லாம் இந்திலிருந்து ஊற்று கொடுத்தது தான். அதே மாதிரி தான் அப்போ பாருங்கள், அந்த இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடாத பொழுது, நம் நாடி ஓடி தேடாத பொழுது நம்மிடத்தில் வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு மகிமையும் நம்முடைய வெளிச்சமாக்கியிருக்கிறார். எனவே தான் நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீர்கள்? ஒளியாக இருக்கிறீர்கள். இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் உலகத்துக்கு இருளாக இருந்தோம், உலகத்துக்கு இடரலாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு லைட். இப்போ கிறிஸ்மஸ் நாளில் லைட்டுகளை பூட்டும் பொழுதும் காரியங்களை வைக்கும் பொழுதும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எனக்கு செய்த இந்த கிடைத்த, அவர் மூலமாக எனக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைத்த இந்த ஆசீர்வாதத்துக்காய் பிதாவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி. இன்றைக்கு நான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை. ரெண்டாவது, இவ்வளோ பெரிய ஒரு மகிமை, மகாதேவன் என் ஜெபத்தை கேட்கவும் என் பக்கத்தில் வரவும் எங்களோடு கூட இருக்கவும் நான் ஏமாத்திரம் என்று. எனக்கு அருமையானவர்கள், இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசித்து இனிமா நிறைவுக்கலாம். யோவான் 5:26 வாசிக்கும் பொழுது பாருங்கள், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். யோவான் 5:26, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். எனவே அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன உண்டுக்கிறான்? ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன வேணும்? அவர் வேண்டாம் என்று ஒருவர் சொல்லுவாரானால், அல்லது நீங்கள் யாராவது, நான் யாராவது இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று நான் புறம்பே தள்ளுவேனானால், மறைமுகமாய் நான் கேட்பது என்ன? சாவு, மரணம், டெட். எனக்கு நிலையான வாழ்வு வேண்டாம், சந்தோஷமான வாழ்வு வேண்டாம், இளைப்பாறுதலான வாழ்வு வேண்டாம், மகிமையான வாழ்வு வேண்டாம், இந்த வெளிச்சமான ஒளியான வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இருளே போதும் என்று அவன் மறைமுகமாய் அறிக்கை செய்கிறான். எனவே தான் பிதாவானவர் யாரையுமே நரகத்துக்கோ இருளுக்கோ அக்கினி கடலுக்கோ அவராய் தள்ளுவதில்லை. காரணம், இவருடைய அறிக்கை, இவருடைய விருப்பம். அவராக போகிறார் அங்கே. அவர் யாரையும் தள்ளுறதில்லை. நீ போ அங்கே, அவராக போகிறார். எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே, எனவே தான் இந்த வார்த்தைகளோடு கூட, அதாவது நாம் இந்த நாளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை துதிப்போம், எழுந்து நிற்போம் இந்த சமூகத்தில்.
கொஞ்சம் பாருங்க, அதை ஓப்பன். கண்களை மூடி நாம் சில தியானங்களை எடுப்போம். புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு வரும் என்பதை பிதாவானவர் உலக தோற்றத்துக்கு முதலே அவர் முன்னறிந்தார். அவருடைய ஞானம் அது. உங்களையும் என்னையும் அவர் தெரிந்திருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முதல். இந்த இரட்சணியத்தை நாம் அடைய வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம். நாம் பிதாவுடைய கடவுளுடைய மகிமைக்குள் மகிமை அடைய வேண்டும் என்பது அவருடைய அநாதி தீர்மானம். பாக்கியமுள்ள ஜாதியாக உங்களை ஆக்க வேண்டும், உங்களை உண்டாக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம். இது உங்களால் உண்டானதல்ல. ஏதோ நீங்கள் நானும் முடிவெடுத்து கிறிஸ்தவம் என்றால் நல்லது என்று வந்ததல்ல. நீங்கள் அதை மனதில் வைக்க வேண்டும். இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு மகா பெரிய ஈவு. இதற்காக நன்றியுள்ள இருதயத்து இதை ஆதி அப்போஸ்தலர் கூட அவர்களுக்கு அதை அறியவில்லை. பிறகுதான் அவர்கள் அறிந்தார்கள். கொர்நேலியு வீட்டிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் கிரியைகளையும் பார்த்துத்தான் புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் இந்த ஈவை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்தார்கள். அதுவரைக்கும் தங்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்துவ, தங்களுக்குத்தான் மேசியா, தங்களுக்குத்தான் நித்திய வாழ்வு என்று இருந்து கொண்டிருந்த எண்ணம் மாறி புறஜாதிகளாகிய முழு மக்களுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. இது கிறிஸ்தவருடைய தெய்வம் மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் முழு மக்களுக்குமே இரட்சகராயிருக்கிறார். நம்முடைய இரட்சணியத்தை சகல ஜனங்களுக்கு முன்பாக, ஏதோ ஒளிவில் ஏதோ மூளையில் வச்சு செய்யல, மூளையில் வச்சில்ல, சகல ஜனங்களுக்கு முன்பாக காணத்தக்கதாக உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. நான் சமாதானத்தோடு என்னை போக விடுகிறீர். இனி மரணம் இல்லை, எனக்கு மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் மரித்தாலும் பிழைப்பான். எனவே தான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு பீஸ் உண்டாவதாக. பார்த்தீங்களா அன்பானவர்களே, காலம் மிக பொல்லாததாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருகிறாரோ நமக்கு தெரியாது. நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து ஆயத்தமாகவும் அவருடைய முழு ரட்சிப்பை அடைய நாங்கள் பிரயாசிப்போம். காரணம் என்னென்றால், உலகத்தில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இஸ்ரவேலோடு கூட பல நாடுகளும் ராஜாக்களும் அவர்கள் உடன்படிக்கை செய்வார்கள் என்று. இப்பொழுது சவுதி அரேபியாவும் சூடானும் இஸ்ரேலோடு கூட சமாதானம் பண்ணுவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்து பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ இன்னும் ஒரு சில நாடுகள் தான் இருக்குது, 10 நாடுகள் ஒன்று சேர்றதுக்கு. 10 நாடுகள் ஒன்று சேர்ந்தால் கொஞ்சம் காலத்துக்கு பின்பு அந்தி கிறிஸ்து அதிலிருந்து வருவான். அந்த காலத்துக்கு நெருங்கி கொண்டு போகிறோம். அதுவரைக்கும் நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பு, இரட்சணியத்தை, இந்த மகிமையான வாழ்க்கை வீணடிக்காதபடிக்கு எவ்வளோ தூரம் சுவிசேஷம் சொல்ல முடியுமோ, எவ்வளோ தூரம் பரிசுத்தமாய் கர்த்தரை சந்திக்கும் பொழுது பாராட்டுகளோடு சந்திக்கும்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளுங்க. நற்கிரிகளை செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, காணாமல் போனதை சந்தியுங்க, வியாதர்களை சந்தியுங்க, ஜெபியுங்க, ஆற்ற வண்டிகளை ஆற்றுங்க, தேற்ற வண்டிகளை தேற்றுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஒருவர் கடித்து பட்சிக்காதீங்க, அழிஞ்சு போவீங்க. ஒருவர் தட்டி கொடுத்து ஓட பாருங்க. ஆயத்தமாங்க, விழித்திருங்கள். பிசாசனம் தனக்கு ஒரு கொஞ்ச காலம் இருக்குது என்று சொல்லி யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். மிக கவனம், சிக்கிக்கொள்ளாதீங்க. எல்லாம் பின்னானவைகளை மறந்து முன்னே நோக்கி விடுங்க. முன்னானவைகளை ஃபார்வர்ட். இன்னொரு கொஞ்சம் நாடுகள் ஆயத்தமாயிருக்கு. நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு எங்கடி ஞாபகம் வரப்போகுது? உங்களுக்கு 1008 பிரசங்கங்களை கேட்டால் என்னென்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க போகுது? கேட்கிற ஒன்றை நீங்கள் மனதில் வைத்திருந்தாலே சரி. உலகத்தில் எல்லாம் மாற்றம் உண்டாயிட்டு இஸ்ரவேல் மகிமையாக உயர்த்தப்பட போகுது. அவங்க தங்களோட மீட்பரை சந்திக்க ஆயத்தம் ரெடியாகிறது. அந்த சூழ்நிலைகள், சீன், காட்சி மாறுது. ஆச்சரியமில்லை. சவுதி அரேபியா சம்மதம் தெரிவிக்க போகிறார். நடந்து கொண்டிருக்க பேச்சுவார்த்தை. சூடான் படு விரோதியாக இருந்தவர்கள் இப்பொழுது எங்களுடைய சௌரம்தான். இஸ்மவேலும் ஈசாக்கும் கைகோக்கிறார்கள். விளங்குதா பிள்ளைகளா?
இதெல்லாம் நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ளுங்க. வருகைக்கு தயார். நம்முடைய இரட்சணியத்தை நாம் முழுமையாய் அனுபவிக்க போகிறோம். அப்பொழுது அந்த இரட்சணத்திலே பரலோகத்திலே என்னெல்லாம் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, ஒன்றுமண்டு இல்லை. முழு சரீரம் விடுதலை அடைந்து ஆண்டவரோடு முகமுகமாய் நம்மை மீட்டெடுத்த அந்த இரட்சணியத்தை அன்றைக்கு அவர் குழந்தையாய் பார்த்தார். நம்முடைய மீட்பரை நாம் முகமுகமாய் பார்க்க போகிறோம். முகமுகமாய். எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தமான செய்தி, மகிழ்ச்சியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கா இல்லையா? நம்மை மீட்டவரை நாம் சந்திக்க போகிற காரியம், நமக்கு நெருங்கியவர்கள், நம்மளுக்கு தேவையானவர் வருவார்ன்றா இவ்வளோ ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அந்தபடி நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அருமையானவர்களை சந்திக்க போகிறோம். மரித்தவர்கள் இவ்வளோ பெரிய ஆனந்த பாக்கியம். எனவே இவற்றை மனதிலே கொண்டு உங்களுடைய ஓட்டத்தை நிதானமாக உற்சாகமாய் ஓடுங்கள். சோர்ந்து போகாதீர்கள். தூசியை உதறிவிட்டு தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோமாய் இயேசு கிறிஸ்துவோடு பொறுமையோடு ஓடுங்க. இந்த உலகத்தில் ஒன்றும் நாங்கள் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. இந்த ஹார்மோனியத்தை கூட நான் கொண்டு போக மாட்டேன். ஆனால் இந்த ஹார்மோனியத்தில் செய்த ஊழியத்தை கொண்டு போயிடும். அதில் வரும். இந்த மேளத்தை கொண்டு போக மாட்டேங்க. இந்த மேளத்தால் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட கொண்டு போவீங்க. விளங்குதா பிள்ளைகள்? அதால் நீங்கள் லோத்தின் மனைவியை நினைத்துக்கொண்டு போர் நிலையத்தில் திரும்பி திரும்பி பார்த்து நகைகளையும் நட்டுகளையும் பணத்தையும் பதவிகளையும் யோசித்து கொண்டிருக்காது படிக்கு. இதெல்லாம் விட்டு போட்டு, ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் காண வேண்டும், கண்டுவிட்டேன், ஆனால் உண்மை காண வேண்டும் ஆண்டவர் என்று ஜெயிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஒரு காலத்திலே இருளுக்குள்ளே இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். போகிற இடம் தெரியாதென்று கோணலும் மாறுபாடுமான சந்ததி என்று சொன்னப்பட்டபடி கோணலும் மாறுபாடான சந்ததியாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் கிருபையினாலே எங்களுடைய கண்களை திறந்து ரட்சிப்பை காண்பித்தவரே உமக்கு நன்றி, நன்றி. இன்றைக்கு நாங்கள் சமாதானத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. மரணமே வந்தாலும் நாங்கள் பயப்பட போவதில்லை ஆண்டவர். சாவே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்றபடி அன்றைக்கு சிமியோன் சொன்னது போலவே நாங்களும் இன்றைக்கு அறிக்கையிடுகிறோம். இதுக்கு காரணம் எங்கள் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பு தான், உங்களுடைய வருகை தான். பிதாவை இது தந்த பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இன்றைக்கு சமாதானமான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இஸ்ரவேலுடைய ஆறுதல் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதப்பா. உங்களுடைய ஆறுதல் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. நாங்கள் கலங்குவதில்லை, தள்ளாடுவதில்லை. யார் எதை சொன்னாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நீங்கள் எங்களுடைய ஆறுதல் ஆண்டவர். உமக்கு துதிகன மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த வசனங்களை கேட்கிற மக்கள், இந்த உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் விளக்குகளை வைத்து கொளுத்தி இந்த கொண்டாடும் பொழுது ஒரு விஷயம் உண்மை நினைவு கூறட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரட்சணியத்தை நினைவு கூறட்டும். அவர்கள் தங்களுடைய மரத்தையும் கிறிஸ்துமஸ் மரங்களையும் அவர்கள் உணவையும் விருந்துகளையும் நினைவு கூறாதபடிக்கு, ஆடை ஆபரணங்களை நினைவு கூறாதபடிக்கு, கொண்டாட்டங்களை நினைவு கூறாதபடிக்கு உங்களை நினைவு கூறட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு அடையட்டும் ஆண்டவரே. பிதாவை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி இருக்கும் நல்ல தகப்பனே, ஆமீன். யாராவது ஜெபிக்க விரும்பினா நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு மேல் எடுக்காமல் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். அனைவரும் பேர் தொழில 1-2 ஜெபித்துக் கொள்ளலாம். ஆண்டு நன்றி செலுத்த விரும்பியவர்கள் செய்து கொள்ளலாம். ஆமென். ஆமென். ஆராதனை
ஆராதனை அப்பா என் தேவனுக்கே, அப்பா என் தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா என் தேவனுக்கே, அப்பா என் தேவனுக்கே. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆராதனை, இஸ்ரவேலின் ஆறுதலே ஆராதனை, இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆராதனை, இஸ்ரவேலின் ஆறுதலே ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை சோத்ர ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை சோத்ர ஆராதனை, ஆராதனை ஆராதனை அப்பா என் தேவனுக்கே, அப்பா என் தேவனுக்கே. எங்கள் ஜெய கிறிஸ்துவே ஆராதனை, எங்கள் சேனை அதிபதியே ஆராதனை, எங்கள் ஜெய கிறிஸ்துவே ஆராதனை, எங்கள் சேனை அதிபதியே ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை சொத்ர ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை சொத்ர ஆராதனை, ஆராதனை ஆராதனை அப்பா என் தேவனுக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா என் தேவனுக்கே, அப்பா என் தேவனுக்கே. சரி அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கூட இந்த ஆராதனுடைய நிறைவுக்குள்ளாய் நாம் வருவோம். பின்பாக இந்த சபைக்குரிய காரியங்களிலே நாம் ஜெபிப்போம். இப்பொழுது தொலைவில் இருக்கின்ற மக்களை நாம் ஆசீர்வதித்து அவர்களுக்காய் ஜெபித்து நாம் நிறைவுக்குள்ளாய் வருவோம். அதுக்கு முன்பாக சில விசேஷமான ஜெபங்கள் இங்கே திரையிலே காட்டப்படுகிறது. ஃபேமிலி விஜயகுமார் இந்தியா 30ஆம் தேதி இந்த மாதம் அவருடைய திருமண நாள். நாளைய தினத்திலே அவர்களுடைய திருமண நாளை வெட்டிங் அனிவர்சரி அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அருமையான ஒரு ஃபேமிலி நல்ல இருக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள் இந்த தேசத்தில் வர. ஆனால் இந்த கொரோனா வந்து யாருக்கு அது விட்டு வச்சுது. ஜெயிப்போம். ஆனாலும் கர்த்தர் கொரோனாலும் பார்க்க பெரியவர். விசுவாசிக்கிறவர் தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கொரோனாவை தான் கூட நம்புறீங்க போட ஆண்டர் நம்பர். அப்படி தான் கதைச்சி போயிடுச்சு. அது முடியாது, அப்படி இருக்க முடியாது. கடவுளை நம்பு, தேவனை நம்பு, அற்புத காரியங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும். அந்த குடும்பத்துக்காக ஜெயிப்போம். அடுத்ததாக நம் சபை ஆர்ன சபை ஐக்கியத்தில் இருக்கின்ற அருமைநாதன், டிசம்பர் மாதம் உங்களுடைய பிறந்த நாள். ஓகே, ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களை பிடிச்சி வச்சுருக்கிறாரு. என்ன இவ்வளோ என்ன நடந்தாலும் நான் வச்சுருக்கிறேன். இப்போ கொரோனா ஒரு பக்கத்திலும் ஆசீர்வாதம் தான், அந்த பக்கம் பார்த்தாலும் சரியாக இருக்கு. சரி, ஓகே, ஜெபிப்போம். இவர்களுக்கா முதலாவதாக நாங்கள் ஃபேமிலி விஜயகுமார், ரேவதி, அவருடைய 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரை, இந்த நாளிலும் விஜயகுமார் குடும்பத்துக்காய் நன்றி கூறுகிறோம். சொற்ப காலம் எங்களோடு கூட இவர்கள் வாழ்ந்தாலும்
மறக்க முடியாத ஆண்டவரை அன்பிலும் பிரிக்க முடியாத பாசத்திலும் நாம் வளர்ந்தோம் ஆண்டவரே. இந்த சபையிலே அவர்கள் செய்த நற்கிரிகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அநேக காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள், நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்பா. அதெல்லாம் நினைத்திருக்கிறோம், நாங்கள் மறக்கவில்லை. கர்த்தாவே, இப்பொழுதும் அப்பா நாளைய தினத்திலே அவர்கள் தங்களுடைய திருமண நாளை சந்திக்க இருக்கிறார்கள். இதோ இது உம்மால் உண்டான இணைப்பு. அதனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட அநேக சோதனைகள் இவர்கள் சந்தித்து வந்தாலும் அவருடைய சாட்சியை மூலமாக அநேக சோதனைகளை அவர்கள் சகித்து வந்து இன்றைக்கு தலை நிமிர்ந்து ஒரு மகிமையாக ஒருமனப்பட்ட குடும்பமாக, மகிழ்ச்சியுள்ள குடும்பமாக நீர் வைத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்றபடி எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு பிரிக்க முடியாமல் போயிற்று ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் அப்பா அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களை ஆசீர்வதிக்க கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம். நாளைய தினத்திலே அந்த நாள் ஒரு மகிமையான நாளாக இருக்கவும் கர்த்தருடைய பிரசன்னம் சமூகம் அவர்களை சூழ பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய இருதய வாஞ்சை உங்களுக்கு சித்தமானால் நிறைவேற்றி கொடுப்பீர்களாக. திரும்பவும் இந்த தேசத்தில் வரவும் எங்களை சந்திக்கவும் உங்களுக்கு சித்தமானால் அது நிச்சயமாய் ஆகும் ஆண்டவரே. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை காணப்படுகிற ஒரு அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். கர்த்தாவே, இந்த குடும்பத்துக்கு ஒரு அதிசயத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்த கற்பத்தின் கனிகளுக்காய் நன்றி கூறுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களும் ஆண்டவர் தேவபக்தி உள்ள பிள்ளைகளாய் வளரவும் ஆண்டவரே. சிறு வயதிலிருந்தே தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாய் வளரட்டும் அப்பா. இதோ அவர்கள் கையிட்டு சென்ற வேலையை ஆசீர்வதியும். சோன் விஜயகுமாருடைய வேலையை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ரேவதிக்காய் சோதரிக்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உங்களை குடும்பமாய் நீர் பாதுகாத்து கொண்டு வர்றதுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, சபையாராகிய நாங்கள் அந்த குடும்பத்தை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறோம். நீடுழி வாழ வாதை கூடாரத்தை அணுகாமல் அப்பா அன்பிலே வேரூன்றி வளர நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். அதே போல் நாங்கள் எங்களுடைய சோர் அருமைநாதனுக்கு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, சோர் அருமைநாதனுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று வரைக்கும் இந்த சபையிலே உம்முடைய கரம் அவரை பிடித்து வச்சிருக்கிறதப்பா. எத்தனையோ ஆண்டவரை பலத்த சக்திகள் எதிராய் வந்தாலும் உம்முடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நடக்கப் போகிறதில்லை ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கர்த்தாவே வருகின்ற சில நாட்களுக்குள்ளாக இவர் ஒரு புதிய ஆண்டை சந்திக்க இருக்கிறார் ஆண்டவரே. கர்த்தாவே, இவருடைய மன விருப்பத்தை கொடுத்தருளி, அந்த வயதிலே ஆண்டவரே நல்ல இளைப்பாறுதல் கொடுத்தருளி, வீணான அலைச்சல்கள், கஷ்டங்கள், ஓட்டங்கள் தவிர்த்து தன் குடும்பமாய் வீட்டிலே இருந்து ஆண்டவரே உம்மை சேவிக்க கர்த்தர் இம்மட்டும் என்னை நடத்தினார்னு சொல்லத்தக்க ஒரு அற்புதத்தை நீங்கள் நடத்துவீராகப்பா. அதுக்கு தேவையான பலன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீடிய ஆயுளை கொடுத்தருளும், நல்ல அறிவை கொடுத்தருள்வீராக. இதோ அவர்கள் செய்கிற ஆண்டவரே ஊழியங்களுக்காக, உதவிகளுக்காக, நற்கிரிகளுக்காய் நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, அவருடைய இலங்கையில் இருக்கிற அவருடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த சவுனுக்காய் நாங்கள் உம்மை கரங்களை உயர்த்தி அவரை ஆசீர்வதிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். எனவே ஃபேமிலி விஜயகுமார் நாளைய தினத்திலே வெட்டிங் அனிவர்சரி திருமண நாளை சந்திக்கிறார்கள். 4ஆம் தேதி சோர் அருமைநாதனுடைய பிறந்த நாளை அவர் சந்திக்கிறார். கரங்களை தட்டி நீங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுகள். நூடுலி வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, நாம் பொதுவாக ஜெபித்து நாம் நிறைவுக்குள்ளாய் வருவோமாக. பிதாவே, இந்த நாளிலும் இந்த வலைதளங்களூடாக எங்களோடு இணைந்து இந்த ஆறில் பங்கு கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும், குடும்பத்தினருக்காகவும், வாலிபர்களுக்காகவும், குழந்தைகளுக்காக, பெரியோர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். சிலருடைய முகங்களை அறிவோம், அநேகருடைய முகங்களை நாம் அறியோம். அவர்களுக்காய் நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளி, விண்ணப்பத்தை கேட்டருளி, அவர்களுடைய மன விருப்பத்தின்படி கொடுத்தருளி அவர்களை வழி நடத்துங்க. இந்த புதிய வாரத்தை அவர்கள் சந்திக்க இருக்கிறபடினால் இந்த வாரத்திலே அப்பா அவர்களுக்கு எந்தவித நாசம் மோசமும் அவர்களுக்கு ஏற்படாத படிக்கும்
பயந்த காரியங்கள் ஒன்றும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் ஆறுதலின் தேவன், இஸ்ரவேலின் ஆறுதல் அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நடத்துவீராக ஆண்டவர். இந்த வாரத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் கர்த்தர் பலனை கொடுப்பீராக. இரட்சணியத்தை ஆண்டவரே, ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை அனுபவித்து விசுவாசத்தில் வளர அவர்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கல்விகளை ஆசீர்வதித்தருளும். இந்த சிறுமைப்பட்ட நாட்களில் கூட அவர் நன்றாய் கற்றுத்தேர நல்ல வாய்ப்புகளை உற்சாகத்தை கொடுத்தருள்வீராக. மன சோர்வுகள் நீங்கி, வியாதிகள் நீங்கி, டிப்ரெஷன் நீங்கி, நல்ல உற்சாகமான ஆவினாலே அவர்களை தாங்குவீர்களாக கர்த்தாவே. தொடர்ந்து சந்திக்கும் வரை உடைய கிருபை அவர்களை காத்து கொள்ளட்டும் ஆண்டவர். இதோ இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும், இனி கலந்த பொருள் அனைவரை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கச் செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களை காத்துக்கொள்ளட்டும். ஆமேன்.